பொன்முடி போன்றவர்கள் பேசிய கொச்சையான பெண்களுக்கு எதிரான இந்து மதத்துக்கு எதிரான பேசிய கொச்சை வார்த்தைகள், மிகவும் அசிங்கமான வார்த்தைகள், அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக இதெல்லாம் திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை எல்லாம் மூடி மறைப்பதற்காக. அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கட்டாயமாக 2026 அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் அது கூட்டணி ஆட்சி தான் இப்பயே சொல்லிட்ட மாதிரி தெரியுது. 1.5 டேர்முக்கு மேலே அவர் இருந்துட்டாரு. அடுத்த மாற்றத்தை செய்ய வேண்டிய இடத்தில் பாஜக வந்த பொழுது அவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்களே தவிர வேற எந்தவித இல்லை. ஒன்றிணைவாங்கன்றீங்களே, உங்களை நம்பி வந்து ஓபிஎஸ் என்ன ஆனாரு, டிடிக்கு தினகரன் அவங்க எல்லாரும் இந்த கூட்டணியில என்ன ஆனாரு, அவர்கள் எல்லோரும் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட டிடிவி அவர்களுடைய சின்னம் சம்பந்தமாக உள்ள வழக்கில் திரு எடப்பாடியார் அவர்கள் அதை அவங்க அதிமுக தரப்புல வாபஸ் வாங்கி அமமுக இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் பாஜக நிர்வாகி மற்றும் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் விஜயதாரணி அவர்கள் சந்திப்பார். வணக்கம் மேம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் மேம். பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என்றாங்களே மேம். அது ஒரு இயற்கை கூட்டணியா நான் பார்க்கிறேன். ஏற்கனவே பலமுறை கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு மைண்ட் செட்டில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணையும் போது அது ஒரு இயற்கை கூட்டணியாக அமையும். நிச்சயமாக அது வெற்றி வாய்ப்பையும் தரும். இப்போது இந்த கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகளை இணைச்சி கொண்டு பலம் பொருந்திய கூட்டணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வெற்றி கூட்டணி என்றீங்க. 2019, 2021, 2024 இது மூன்றுமே தோல்விதானு கண்டு இருக்கு. எத்தனை முறை தோல்வியை கண்டிருந்தாலும் வாக்கு சதவீதம் என்பது பன்மடங்காக உயர்ந்திருக்கு. படிப்படியாக உயர்ந்து வெற்றிக்கணியை பறிக்கும். அதுதான் அதுல நிலைப்பாடு. நீங்க சொன்ன அதிமுக பாஜக இயற்கையான கூட்டணி. ஆனா தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வருவதற்கு முன் அப்படி இருந்து அவர் வந்த பின் அது செஞ்ச போட்டியம்ம. இல்லை அவர் வந்த பிறகும் கூட பல காரணிகளுக்காக போன தடவை சேர்ந்து போட்டியிடலை. ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதற்குண்டான இன்னும் பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை எடுத்து போகும்போது நிச்சயமாக மக்கள் மனதில் ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். நீங்க சொல்றீங்க பல கட்சிகள் பாஜகவோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க பாமக செயல் தலைவர் அன்புமணி கிட்ட கேட்குறப்ப ஒன்றும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு இருக்காரு. இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கு. இன்னும் 10 மாதத்திற்கு மேல டைம் இருக்கு. நிச்சயமா பாமக, தேமுதிக, திரு சீமான், இன்னும் பல்வேறு கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணியா மாறும். நீங்கள் சொன்னீங்க சீமான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமான் சொல்லியிருக்காரு, நான் எக்காரணத்து கொண்டு வரமாட்டேன். அவர் ஏற்கனவே 25 தொகுதிகளுக்கான கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படி இருக்க எப்படி இது பொருந்தும்? அவருக்கு எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர் பரிசீலனை பண்ணலாம். எப்பொழுதுமே தனியாக போட்டியிட்டு அவர் பலமுறை தனியாக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்புகளை எடுக்க முடியலன்னா கூட ஒரு வாக்கு சதவீதத்தை கடைபிடிச்சிருக்கிறாரு. ஆகையால நிச்சயமா அதை வெற்றிகளாக எம்எல்ஏக்களாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஒரு நல்ல கூட்டணியில பயணிச்சா தான் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆகையால நிச்சயமா அவர் பரிசீலனை பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆனா திமுக கூட்டணி 3 தேர்தல் வெற்றி கூட்டணியா இருந்திருக்கு. அப்படி இருக்க பாஜக தலைமையில அதிமுக தலைமை, இங்க அதிமுக தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்படி இருக்கிறப்ப இது வெற்றி வாய்ப்பு தருமா? நிச்சயமா வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் மனசுலையும் ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு தமிழகத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், ஊழல்
ஊழல், டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் மக்கள் மனதில் இருந்த வண்ணம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக. இப்போ நிறைய திட்டங்கள் வந்து கைவிடப்பட்டிருக்கு. நீங்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் ஒரு நல்ல சிறந்த திட்டம். நானே வந்து எதிர்கட்சியில் இருந்தப்ப ஆளுங்கட்சி அதிமுக அறிவித்த அந்த திட்டத்தால் பயன்பெற்றவங்களுக்கு நானே என் கையால் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் அந்த பொருள்களை வழங்கி அவங்களுக்கு நிதியும் வழங்கி, பட்டதாரிகளுக்கு 50,000, பட்டதாரிகளுக்கு 50,000, 8 கிராம், நான் கிராஜுவேட்டுக்கு 25,000, 8 கிராமும் 4 கிராம் தங்கமும் நானே என் கையால் கொடுத்துருக்கேன். அது மாதிரி பல்வேறு அம்மா திட்டத்தின் மூலமா வந்து நிறைய பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு முதியோருக்கு பென்ஷன் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அம்மா உணவகம், அது வந்து ஒரு மிக சிறந்த திட்டம். அது வந்து இன்னைக்கு மூடு விழா காணப்பட்டிருக்கு. அம்மா உணவகத்தின் வாயிலாம் வந்து நல்ல உணவும் வழங்கப்படுது, குறைந்த விலையில். அந்த உணவு வந்து நிறைய பேருக்கு, ஏழை தொழிலாளர்கள், பணியாளர்கள், ஏழை குடும்பங்கள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு அந்த உணவு என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. அது இன்னைக்கு சுத்தமாக மூடு விழா காணப்பட்டிருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள், மாணவர்களுக்கு லேப்டாப்பு, சைக்கிள் திட்டம் எல்லாமே கைவிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா மக்கள் இதை வந்து திரும்பி பார்ப்பாங்க. பல்வேறு திட்டங்கள் கைவிடப்பட்டது. இன்னைக்கு அது வந்து வெறும் ஒரு சிலருக்கு வந்து, ஒரு சில பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் கிடைக்குது மாதம். ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்பொழுது நேச்சுரலாக அந்த கவர்மெண்ட்டை, முந்தைய கவர்மெண்ட்டை திரும்பி பார்க்குற இடத்துல இருப்பாங்க. பாஜகவும் கணிசமாக வளர்ந்திருக்கிறது, வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. ஆகையால் நிச்சயமாக வந்து மக்களுடைய பார்வை வந்து இந்த கூட்டணி மேல் திரும்புங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. நீங்கள் இது வரைக்கும் திட்டங்கள் சொல்றது மொத்தமே அதிமுக திட்டங்கள் தான். ஆனால் பாஜக திட்டங்கள் எதுவுமே இல்லை. பாஜக மேல் பலவிதமான குற்றச்சாட்டுக்கள் ஆளுகின்ற திமுக அரசு வைக்குது. மும்மொழி கொள்கை, தொகுதி சீரமைப்பு, நிதி வழங்காதது, கல்விக்கு நிதி வழங்காது, இப்படி இப்போ வர வகுப்பு திருத்த சட்டம், இப்படி பல ஏராளமான ஆளுகின்ற அரசாங்கம் தமிழக மக்கள்கிட்ட அதுதான் அவங்களுடைய பலமும் ஆயுதம் வெற்றிக்கு. அதை இன்னும் கூட்டிட்டுறாங்களே. அப்படி இருக்கப்ப எப்படி இது வெற்றி தெரியும்? அதாவது டாஸ்மாக் ஊழல் வந்து பல லட்சம் கோடி ஊழல் என்று இப்போ உயர்நீதிமன்ற விசாரணையில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தையும் விசாரணை பண்ண சொல்லி இடி விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. இப்போ 1000 கோடி ஊழல் என்று முதல் சொன்னதை தாண்டி இப்போ லட்சம் கோடி ஊழல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை மறைப்பதற்கும், பொன்முடி போன்றவர்கள் பேசிய கொச்சையான, பெண்களுக்கு எதிரான, இந்து மதத்துக்கு எதிரான பேசிய கொச்சை வார்த்தைகள், மிகவும் அசிங்கமான வார்த்தைகள், அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக, இதெல்லாம் திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை எல்லாம் மூடி மறைப்பதற்காக தொகுதி சீரமைப்பு டீலிமிட்டேஷன் கமிஷன் இன்னும் அறிவிக்கவே இல்லை. மத்திய அரசும் அறிவிக்கல, நாடாளுமன்றத்தில் பேசுபொருளும் இல்லை அது. ஆனால் டீலிமிட்டேஷன் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைக்காக எல்லாரையும் கூப்பிட்டு அது ஒரு இஷ்யூவாக ஆக்குறாங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கை அது ஏற்கனவே அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக கல்விக் கொள்கையில் போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே அதிக கையில் எடுக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை மூடி மறைக்க டைவர்ஷனரி பாலிடிக்ஸ் தான் இது. அதுக்காக தான் வந்து இதெல்லாம் கையில் எடுத்து பண்ணுறாங்கங்கிறது என்னோட அபிப்பிராயம். சரி, இப்படி பாஜக இப்படி பயங்கரமான குறைகள் இருக்கிறப்ப அதிமுக நிறைகள் இருக்கு. இந்த கூட்டணி வச்சு எப்படி மக்கள் ஓட்டடிச்சு உங்களை வெற்றியாக்குவாங்க? இப்போ வந்து பாஜக அதிமுக ஒரு பாரமாக தானே இருக்கு. இல்லை, அதாவது பாஜக தேசிய அளவில் பாஜக தன்னுடைய பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு ஏழை இஸ்லாமியர்களுக்கு சென்றடைய வேண்டிய நிதி என்பது இன்னைக்கு வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தின் மூலமாக இன்னைக்கு அந்த ஏழை இஸ்லாமியர்களுக்கு இந்த நிதிகள் போய் சேரும். அதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம். ஆனால் இன்னைக்கு நிறைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் இன்னும் பல்வேறு அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா சட்டத்திற்கு. நிச்சயமா இஸ்லாமியர்கள் மத்தியில் அந்த புரிதல் வரும்போது அதுவும் ஓட்டா மாறும். ஆகையால என்னை பொறுத்தவரை இந்த சட்டம் என்பது
ஏழை இஸ்லாமியருக்கு உதவக்கூடிய இடத்தில் வரும். குறிப்பாக பல்வேறு சொத்துக்கள் இன்னைக்கு வந்து வக்ஃப் வாரியத்தின் மூலமாக உள்ள பல்வேறு சொத்துக்கள் வந்து பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் உள்ளதாக இருக்குது. அது அவர்களுக்கு சென்று சேரும். வக்ஃப் வாரிய சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது ஏழை இஸ்லாமியர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். இப்படி பல்வேறு நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அது வந்து ஒரு வெற்றி பெற்ற சட்டமாக இருக்குது. உச்சநீதிமன்றமும் இப்போ தற்காலிகமாக ஏதோ ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்களே, அதான் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எது வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு விதிக்கல, அதில் நியமனம் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் மேற்கொண்டு நியமனம் பண்ணக்கூடாதுங்கிறதையே தடை வச்சிருக்காங்க. இப்ப ஆனா அதையே தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டாங்க. சொல்ல போனா இது வந்து மத்திய அரசுக்கு கிடைச்ச வெற்றி. மத்திய அரசுக்கு கிடைச்ச வெற்றி. ஆமா, இல்ல இது வரைக்கும் இந்த ஒரு இந்த அவங்களோட தீர்ப்பு சொல்ல வந்த இடத்துல அவங்க அந்த தீர்ப்பையே நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்ப தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த தகவல் யாருக்கும் தெரியல. இப்பதான் இயரிங்கே வந்து அதுக்குள்ள எப்படி மேம் தீர்ப்பு? அது ஒரு ரெண்டு பேரும் இல்ல, அதுல ஒரு நடத்தணும், இதெல்லாம் இருக்கு. அதுல ஒரு இன்டரிம் ரிலீஃப் மேற்கொண்டு மெம்பர்ஸை சேர்க்க கூடாதுன்னு ஒரு இன்டரிம் ரிலீஃப் கொடுக்கறதா இருந்தது. அந்த தீர்ப்பை அந்த தீர்ப்பையே இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. சரி மேம், நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்தப்ப இங்க அதிமுக கூட்டணி சொல்றப்ப நீங்க செய்தியாளர் சந்திப்புல அதிமுக மாத்திரம் வச்சுக்கிட்டு மீதி எந்த கூட்டணியுமே நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே வரலையே. இல்லை, இப்போ முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி முதல்ல அமைக்கப்பட்டிருக்கு. இனிமே அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டணியை பலம் பொருந்திய கூட்டணியாக மாற்றுவார்கள். அது அப்படிதான் ஏற்படும். ஆனா நீங்கள் அதிமுகவை மிரட்டி உருட்டி உங்க கூட்டணிக்கு இழுத்து வந்து அவரு ரொம்ப டென்ஷனா எதுவுமே பேசலையே, எல்லாமே அமித்ஷாவை தானே பேசிட்டு இருக்காரு. இல்லையே, அது தவறு. நீங்க அவங்க யார் பேசணும் பிரஸ் மீட்லன்னு ஏற்கனவே அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிரஸ் மீட் நடந்தது. அந்த வகையில் அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிந்து அதன் பின்னர் ஒரு புரிதலுக்கு பிறகுதான் அந்த கூட்டணி ஏற்பட்டிருக்கு. சரி, ஒருவேளை அதிமுக பாஜக மற்ற கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தானே சொல்லியிருக்காரு அமித்ஷா. இல்ல, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி எப்பயுமே ஒரு கூட்டணி என்பது கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலுக்கு பின்னால் தான் வரக்கூடிய ஒன்று. தேர்தலுக்கு முன்னால் யாரும் அதை பத்தி ஆலோசிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் மேலிடத்திலிருந்து வந்து ஒரு கூட்டணியை அறிவித்த திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. இது நாங்க பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை, தமிழகத்தில் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சியே சாத்தியமே இல்லை, வெற்றி பெற்றதில்லை. அப்படி இருக்கிறப்ப நீங்க கூட்டணி ஆட்சி சொல்றப்ப நீங்களே தோல்வியை விலை கொடுத்து வாங்க போறீங்க மக்கள்கிட்ட. இல்ல, அப்படி கிடையாது. இந்த கூட்டணி ஆட்சிங்கிற பேச்செல்லாம் தேர்தலுக்கு பின்னால் வரக்கூடியது. அதுக்கு முன்னாடி அதை பத்தின ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா பாஜக மேலிடத்திலிருந்து வந்த திரு அமித்ஷா அவர்களும் அதிமுக தலைமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அதுல விமர்சனம் செய்யற இடத்துல தமிழகத்தை பாஜகவை சார்ந்த யாருக்கும் இடம் இல்லை. இல்ல, அவரே சொல்லியிருக்க அதை செய்தியாளர் சொல்லணும். அதாவது இந்த கூட்டணி ஆட்சி அமைவதற்கு முன் ஒரு மெமரண்டம், பொதுவான மெமரண்டம் உருவாக்கும். காமன் அதுதான் மினிமம் சொல்லி அப்பனா அது கூட்டணி ஆட்சி கூடிய இதுதானே. அது கூட்டணியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆட்சிக்கான ஒரு இதுதானே. கூட்டணியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய காமன் மினிமம் ப்ரோக்ராம். அது அப்படிதான். அது எல்லா கட்சிகளும் அப்படிதான், திமுகவும் அப்படிதான் உருவாக்கும். அது அப்படிதான் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க சொன்னீங்க வாஜ்பாய் காலத்திலும் இப்படிதான் போட்டாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகுதான். ஆனா நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து தேர்தலை சந்திப்பதற்காக இல்லை, என்னெல்லாம் அஜெண்டா வரணும். சரி, ஒரு அம்மா உணவுமே மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வருவோம். அப்பனா இல்ல குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுப்போம், இல்ல பல்வேறு மத்திய விஷயங்களை இங்க நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல கொண்டு வரலாம். அப்பனா நீங்க தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு வியூகம் அமைப்பது. அப்பனா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா கட்டாயமாக 2026 அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்ற அது
கூட்டணி ஆட்சி தான் இப்பயே சொல்லிட்ட மாதிரி தெரியுது. இல்ல அதாவது அது அந்த தேர்தலை சந்தித்து சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அமையும். அதே நேரம் இதை முடிவு செய்யற இடத்துல அண்ணன் எடப்பாடியாரும் திரு அமித்ஷா அவர்களும் தான் இருக்காங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு அதான் சொல்றேன், அதை விமர்சனம் பண்ற இடத்துல நாம இல்லைன்னு சொல்றோம். சரி, இப்ப முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நாம் அதிமுகவிலிருந்து ஏறக்குறைய 80லேருந்து 90 தொகுதிகள் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. அது அவ்வளவு தொகுதி உங்களுக்கு தேவையா? நீங்களே திமுகவை வெற்றி பாதைக்கு வகிக்கிறீங்களா? அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, அது தெரியல, அது பல்வேறு ரூமராகவும் போயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரம் தொகுதிகளை பொறுத்தவரையும் தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதிகள் என்பதெல்லாம் எல்லா கட்சிகளும் ஒரு அணியில் இணைந்த பிறகு எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு. அது போக இதுலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் இருக்கும் அதிமுக தலைவர் அவரும் திரு அமித்ஷா அவர்களும் எடுக்க வேண்டிய முடிவுகள், இன்னும் பல்வேறு கட்சி தலைவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அது நிச்சயமா பாஜக தலைமையிலான ஒரு வியூகம் என்பது எவ்வாறு அமைய வேண்டும்னு வேணா திரு அண்ணாமலை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. பொதுவாகவே பாஜக எவ்வளவு குறைவான தொகுதிகள் வெற்றி பெறுவதோ அவ்வளவும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நிறைய தொகுதிகள் கேட்கப்போது அண்ணாமலை திருப்பியும் எடப்பாடியை பழி வாங்க வேண்டும், முதல்வராக உட்காரக்கூடாது என்ற மனநிலையில தான் அவர் இருக்காரு. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் அதுக்கு வியூகங்கள்லாம் சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு சித்தரிப்பெல்லாம் கிடையவே கிடையாது, தவறான ஒன்று. அவர் அந்த மாதிரி பேசுனதாகவும் தெரியல. நிச்சயமாக அவர் பாஜகவின் வளர்ச்சிக்காக நிறைய பணியாற்றியவர். பன்மடங்கு பாஜகவின் பன்மடங்கு வளர்ச்சிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் காரணமாக இருந்தவர். நிச்சயமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு அவரும் உறுதுணையாக இருப்பார். இதில் இருவேறு கருத்து இல்லை. சரி, அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் 3லேருந்து 5லேருந்து 11% உருவாக்கியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவரை நம்பிதான் பாஜக ஓட்டு அளித்திருக்கார். அப்படி இருக்க எடப்பாடிக்கு ஆவாது. ஏற்கனவே எடப்பாடி வைத்த டிமாண்டால் தான் அண்ணாமலையுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப இது ஜெல்லாவி ஓட்டாக மாறுமா? நிச்சயமா இது அந்த மாதிரி எந்த சம்பவங்களும் நடக்கல. உள்கட்சி தேர்தல் நடந்து முடிந்து ஒரு 1.5 டேர்முக்கு மேல அவர் இருந்துட்டாரு. அடுத்த மாற்றத்தை செய்ய வேண்டிய இடத்தில் பாஜக வந்த பொழுது அவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்களே தவிர வேற எந்தவித பின்புலமும் இதுக்கு கற்பிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். சார், இப்ப சரி, அதிமுக வைத்த டிமாண்டால அண்ணாமலையுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. அதுல தேர்தல் வரும்போது அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வந்தால் அவர் வாய் சும்மா இருக்காது. ஏற்கனவே எடப்பாடியும் அண்ணாமலையும் எலியும் பூனையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்க இந்த வெற்றியை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றார். அவர் வாய் சும்மா இருக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க முன்னாடியே இதை பற்றிலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் எடப்பாடி அவர்களும் தம்பி அண்ணாமலை அவர்களும் இணைந்து பயணித்து நிச்சயமா வெற்றிகளை குமிக்கக்கூடிய இடத்தில் இந்த சூழ்நிலை அமையுங்கிறத நீங்களே பார்க்க போறீங்க. அதுதான் மேம், இவ்வளவு தூரம் பாஜக வளர்ந்ததுக்கு காரணம் அண்ணாமலை. அவருடைய திமுகவை வாழ வைத்து கொண்டு இருந்தவர். ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஏதாவது வாயை விட்டு திசை திருப்பி விடுவார். அப்படிப்பட்டவர் திருப்பியும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வந்தால் அது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும். அவர் வாய் சும்மா இருக்காது. இப்படிதான் சொல்றாங்க. இது உங்களோட அனுமானமா இருக்கு, அதுல உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஏதாவது வாய் பூட்டு போடுவாரா அமித்ஷா? எப்பா நீ வாய் மூடிட்டு கம்முன்னு இரு. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது அவ்வளவு சரியா இருக்காது. இதெல்லாம் உங்களோட அனுமானங்கள், ஹைபாத்தட்டிக்கல் சிச்சுவேஷன் நீங்க சொல்றீங்க. இந்த அனுமானங்களுக்கு பதில் சொல்றதுல அர்த்தம் இல்ல. நிச்சயமா அவரும் இணைந்து பாஜகவின் வெற்றிக்கு நிச்சயம் பன்மடங்கு வெற்றிக்கு அவர் காரணமா இருப்பார். இல்ல, அவ்வளவுதான் என்னுடைய பார்வை. அண்ணாமலை திரு மோடி அவர்களுடைய செல்ல பிள்ளை. அவர் சொல்லிதான் 2024 தனித்து நின்றீங்க, நான் 20 தொகுதிகள் வெற்றி பெறும். ஆனா கடைசியில் போயிடுச்சு. உண்மையிலே
இங்க தமிழகத்தில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தா இன்னைக்கு எது பாஜக மத்தியில் வலிமையோடு, ஏன் சொல்லப்போனா கூட்டணி மைனாரிட்டி ஆட்சி இல்லாமல் ஆட்சி அமைஞ்சிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அது முழுக்க முழுக்க கெடுத்தது அண்ணாமலை தானே? இல்லை இல்லை, அது அந்த மாதிரி அன்னைக்குள்ள சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. நிச்சயமா அதை நம்ம அதற்கென்று அதை கோடிட்டு சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கூட்டணியாக பயணிச்சிருந்தாங்கன்னா வெற்றிகளை குமிச்சிருப்பாங்க. அதில் இருவேறு கருத்து இல்லை. நிச்சயமாக பாஜகவுக்கும் எம்பிஸ் இருந்திருப்பாங்க, அதிமுகவுக்கும் நிறைய எம்பிஸ் இருந்திருப்பாங்க. அது மத்தியில் உள்ள ஆட்சிக்கு பலமாக இருந்திருக்குங்கிறது அதில் இருவேறு கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் அன்றைய சூழலின் காரணமாக இருவருமே பிரிந்து நின்றாங்க. இன்றைக்கு இணைந்திருக்கோம் இல்லையா, அதை பாசிட்டிவா பாருங்க. இன்றைக்கு இணைந்திருப்பதற்கு நயினார் அவங்க சொல்லி அதை விளக்கினாதான் அந்த இது. ஆனா அப்போ கூட பாஜக எடப்பாடியை சிறுமைப்படுத்தி விட்டது. செய்தியாளர் சந்திப்பில் நீ சொல்லி விளக்கணும், ஆனா பார் என் பக்கத்தில் அண்ணாமலை உட்கார்ந்து இருக்கிற, இப்ப என்ன செய்யற அப்படின்ட்டு மனசை நோகடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் நோகடிக்கல. மாநில தலைவராக திரு அண்ணாமலை இருந்த பொழுதுதான் இந்த கூட்டணியே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒருங்கிணைந்து பயணிக்கும் பொழுது நீங்க அதுல ஒரு பிரிவினையை உண்டு பண்ணாதீங்க. அந்த அனுமானங்களுக்கு இடமே இல்லை. அதெல்லாம் விட்டுருங்க, அடுத்த கேள்விக்கு போகலாம். சரி, உண்மையிலே பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்து 2026 ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, பாஜக ஆட்சியாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு நேர்ந்த கதி அதிமுக இங்கு நிகரும். கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறுன்றாங்களே. அதெல்லாம் யாராவது அதிமுகல தலைமையிலான கூட்டணியும் தானே தேசிய ஜனநாயக கூட்டணியே அமைஞ்சிருக்கு. ஆகையால திமுகவில் இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் வைக்கிற விமர்சனத்தை நீங்க என்கிட்ட கேட்குறீங்க. அந்த வகையில அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிற ஒரு அறிவிப்பு என்பது ஒரு சிறந்த அறிவிப்பு. அதிமுகவை பலப்படுத்தும் இடத்திலும் இருக்கிறது, அதே நேரம் பாஜக வளரும் இடத்திலும் இருக்கிறது. இரண்டும் சாத்தியம். அது ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா அதிமுகவில் இப்ப அடிமட்ட தொண்டர்கள் பாஜக கூட்டணி ஏத்துக்கலையே, பெரிய போராட்டமா நடத்துறாங்களே. இல்ல, அப்படி பெரிய போராட்டம்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ஆங்காங்கே ஒன்று இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, மற்றபடி இதுல எந்த போராட்டமும் இல்லை, எல்லாம் இணக்கமாக சென்று கொண்டிருக்கிறார். சரி, அதிமுக விஜயுடன் சென்று விடுமோ என்று முன்கூட்டியே உளவுத்துறை மூலமா அறிந்த அமித்ஷா தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு முன்னே கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டார். 6 மாசம் முன்னதானே இது நடக்கும். இல்லையே, அவங்க விஜய் கூட என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா அதே நேரம் அப்படி ஒன்று இருந்திருந்தால் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்காது. அப்படியெல்லாம் இல்லாதனால தான் இந்த கூட்டணி சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது எடப்பாடியுடைய சம்பந்தி, அவருக்கு மேல சம்பந்தி பெரிய இக்கட்டான ஜிஎஸ்டியில் அகப்பட்டு இருக்காங்க. ஐடி ரைட் நடத்தப்ப அதை காப்பாற்றுவதற்கு இந்த ஃபைல் வச்சு தான் அவரை கூட்டணிக்கு அழைத்ததாகவும் பல முன்னாள் அமைச்சர்கள் மேல் வழக்குகள் உள்ளதனால அதை வச்சு அவங்கள கூட்டணிக்கு இழுத்ததாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஏஷியங்கள், அனுமானங்கள். அந்த அடிப்படையில் நீங்க பேசாதீங்க, அதுக்கு என்கிட்ட பதில் இருக்காது. நீங்க இந்த அனுமானங்கள், ஏஷியங்கள் ஒரு கூட்டணியை தீர்மானிக்காது. ஆகையால என்னை பொறுத்தவரை அதிமுக தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்து அவர்கள் தானாக ஒரு கூட்டணிக்கு அவர்கள் முன் சிறந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதனால ஆத்திரத்திலையும் வெறுப்பிலையும் பல்வேறு கேள்விகளை, கனத்த கேள்விகளை கேட்குற இடத்துல நீங்க எதிர்கட்சிகள் ஆளும் தரப்புல இருக்கிறாங்க, அந்த கேள்விகள் நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அனுமானங்களுக்கு இங்க இடம் இல்லை. இல்ல, பொதுவெளி இதுதான் இருக்கு. அதனால பொதுவெளியில இது கிடையாது. நிச்சயமா இது வருங்காலத்துல பலம் பொருந்திய கூட்டணியாக பல்வேறு இன்னும் புதிய கட்சிகள் எல்லாரையும் இணைச்சுக்கிட்டு பலம் பொருந்திய கூட்டணியாக ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய, ஒரே சிந்தனையில் இருக்கக்கூடிய கட்சிகள் இணைந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைவாங்க. இணைந்து இந்த கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இது அமையும். இல்ல, ஒன்றிணைவாங்கன்றீங்களே, உங்களை நம்பி ஓபிஎஸ் என்ன ஆனாரு, டிடிக்கு தினகரன், அவங்க எல்லாரும் இந்த கூட்டணியில என்ன ஆனாரு, அவர்கள் எல்லோரும் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். இன்றைய தினம் கூட டிடிவி அவர்களுடைய சின்னம் சம்பந்தமாக உள்ள வழக்கில் திரு எடப்பாடியார் அவர்கள் அதை அவங்க அதிமுக தரப்புல வாபஸ் வாங்கி அமமுக இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிலாம் நீங்க பார்க்கும் பொழுது
ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதுல ஒரு வழி இருக்கு. ஆகையால இந்த கூட்டணியில் இவர்கள் எல்லோரும் இணைந்து பயணிப்பார்கள். அதுல இருவேறு கருத்து இல்ல. எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லாம இருக்கிற மாதிரி நீங்களே வந்துட்டீங்கல்ல. இல்ல டிடிவி அவர்கள் ஒரு தனி எதிரான அதிமுக போட்டு இருந்த வழக்கை வாபஸ் பெற வைத்தது அப்பனா நீங்கள் கொடுத்த அழுத்தம் தானே. அதெல்லாம் கிடையாது. டிடிவி பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பயணிக்கிறார். அதனால அவருடைய கட்சி, அவர் அமமுக கட்சியை வலுப்படுத்தும் இடத்தில் அவர் இருக்கிறார். அவருக்குண்டான விஷயங்களை கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை சாதகமாக எடுத்து செல்லும் இடத்தில் நிச்சயமாக சில முடிவுகள் எடுக்கப்படும். அதுல தப்பும் கிடையாது. இல்ல, அது சரியான நடைமுறை. இல்ல, இங்க தமிழகத்தில் பாஜக முக்கியமல்ல. நீங்க பிரிவினையை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஒற்றுமை ஆவறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுறத நீங்க பிரிவினையை மட்டுமே பேசுறீங்க. அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேற நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா 2021 திரு அமித்ஷா அவர்கள் ஓட்டல் 12 மணிக்கு டிடிவி தினகரன் கூட வைத்து கொண்டிருந்தால் அது வெற்றி கூட்டணின்னு சொன்னார். ஆனா உண்மையிலே அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஏறக்குறைய 34 தொகுதிகள் 1000லிருந்து 10,000 போச்சுமே. அன்னைக்கு எடப்பாடி கேட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாத்தையும் எல்லாம் உணர்ந்திருக்காங்க. அதனால இந்த முறை வலுவான கூட்டணி அமையும். சரி மேம். இப்போ நீங்க காங்கிரஸ்ல 3 முறை எம்எல்ஏ, அதுவும் ஒரே தொகுதியில், அது மிகப்பெரிய சாதனை. அதெல்லாம் போட்டுட்டு அங்க பதவி கொடுக்கல, எது கொடுக்கலன்ட்டு இங்க எதுவுமே ஒன்றும் கொடுக்கலையே மேம். இனிமே கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். உண்மையிலவா? உன்னமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. இல்லை, இன்னைக்கு நைனா நாகேந்திரன் எந்த விதமான பதவியும் இல்லாமல் முன்னாள் என்ற முறையில் இன்னைக்கு தலைவர் ஆயிட்டாருங்க. அத மாதிரி எனக்கும் ரெகக்னிஷன் விரைவில் வரும். நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சரி, உண்மையிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக நீங்க சொல்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இப்பொழுது கண்ணு கேட்ட தூரம் தெரியலையே. அது நிச்சயமா உங்களுக்கு விரைவில் இன்னும் ஒரு 10 மாத காலம் இருக்கிறது. அதுல எல்லா கூட்டணி உறுதியாகும். இன்னும் பல்வேறு கட்சிகள் இணக்கமாக இணைந்து பயணிக்கும் பொழுது அதோடைய வெற்றி வாய்ப்புகள் நல்ல வெளிச்சமாக உங்களுக்கு தெரியும். ஓ, நீங்க திமுகவை இடி, ஐடி, இன்கம் டாக்ஸ் எது லொட்டு லொசுக்கு இருக்குது எல்லாமே ஏவ போறீங்க. அதன் மூலமாக வெற்றியை உங்க பக்கம் திருப்ப போறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி ஏவறதுக்கெல்லாம் திறமை காங்கிரஸ்க்கு இருந்துச்சு. அந்த டைம்ல காங்கிரஸ் அதெல்லாம் பண்ணி தான் கூட்டணியை உறுதி செஞ்சாங்க. அந்த மாதிரிலாம் இங்க எதுவுமே நடக்கல. இங்க தானாகவே முன் இந்த கூட்டணி அமைச்சது மட்டும் கிடையாது, வெற்றி வாய்ப்புகளுக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவாங்க. எதிரணியில இருக்கிற கூடவங்க நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்கலாம். அது ஒண்ணுதான். சரி மேம், பார்க்கலாம். இன்னும் சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் 10 மாதங்கள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுதா இல்லையான்னு தெரியும். ஒண்ணு பார்ப்போம். கடந்த 52 வருட ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா திமுக அடுத்த முறை தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை. அது உங்களுக்கு இதுவா இருக்கு. மக்கள் இது திருப்பி இப்ப இருக்கிற நடைமுறை அவங்களுக்கு தானே வெற்றி வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தெரியுது. அது நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவசரப்பட வேண்டாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம். நீங்க சொல்றது நடக்கதா இல்லையான்ட்டு இன்னும் 10 மாசத்துல தெரியும். ஜெம் டிவிக்காக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி மேம். நன்றி, நேயர்களுக்கு நன்றி.